உலகத்தில் எந்தெந்த போராட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளவோ அந்த போராட்டங்கள் பெண்களால் முன்னெடுக்கப்பட்டது. கண்டானப்பட்டு கிராமத்தில் கண்டானப்பட்டு ஊர்வை முழுமையாக வெளியேற்ற நினைத்தால் இன்றைக்கு அமைச்சராக வேறு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? 150 ஏக்கர் நிலத்தையும் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நீர்நிலை புறம்போக்குகளையும் கிட்டத்தட்ட 610 வீடுகளையும் ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்ய உள்ளது இந்த பரந்தூர் தான். நீங்க நிலத்துக்கு பணம் கொடுத்துவீங்க, வீட்டுக்கு பணம் கொடுத்துவீங்க, நீங்க நேற்று யாருங்க பணங்கள்? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நாங்கள் வாழ்ந்து வரக்கூடிய பகுதிக்கு என்ன விலையை உள்ளாது? அவன் சென்னையில ஏற்கனவே இந்த மீன்லாம் அழிச்சிட்டோம். நமக்கு தெரியும். லாங் டேங்க் ஒரு பெரிய டேங்க் இருக்கு. அவரை மிச்சம் தான் நிகழ்ச்சி சேர்த்துப்பட்டு ஏன் வள்ளுவர் கூட்டம் கட்டப்பட்டிருப்பது ஒரு நீர்நிலை அழிச்சுட்டான். மாம்பழம் கால்வாய், ஒட்டேரி நல்லா, காட்டன் கால்வாய் என்று அனைத்து ஓடைகளும் நீர்நிலைகளும் உள்ள பகுதியாக சென்னை இந்த நீர்நிலைகளாக அழிச்சதுனால்தான் 2005, 2015, 2021 வெள்ளத்தால் சென்னை சிக்கி தவிக்கிறது. சென்னையை வெள்ளத்திலிருந்தும் வறட்சியிலிருந்தும் காப்பாற்றுவதற்காகவும் தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற ஏகனாபுரம், பரந்தூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள், சென்னையில் உள்ள மற்ற சக தோழர்கள், அரசியல் இயக்கங்கள், சமூக இயக்கங்கள், பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பூவுலை நம்பருக்கு வேலையே இல்லைப்பா. 8 வழிச்சாலை கொண்டாதான் இருப்பாங்க, பரந்தூர் விமானம் கொண்டாதான் இருப்பாங்க, இவங்க வளர்ச்சி பிடிக்காது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சிலருக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையும் கடமையும் நமக்கு உள்ளது. இந்த நேரத்தில் தமிழக அரசிடம், குறிப்பாக இந்த துறை குறித்து கவனித்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் சொல்கின்ற என்ன சொல்றீங்க? சென்னை விமானம் 2028ஓட முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் அவருடைய மக்களை எண்ணிக்கையோட கையாள முடியாது, இவ்வளவு பில்லியன் மக்கள் போவார்கள், விமான பயணம் போவார்கள் அப்படின்னு கணக்கு சொல்றீங்கல்ல, அந்த கணக்கை வைத்துக் கொண்டால் நீங்கள் சொல்கின்ற பாதையில் சென்றால் ஒரு பரந்தூர் அல்ல 1000 பரந்தூர் விமானம் வந்தாலும் உங்களால் விமான சேவையை உருப்படியாக தர முடியாது. ஏன் தெரியுமா? சென்னைக்கு வந்து சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்தி வெளிநாடு செல்லக்கூடிய 100 பேரில் அல்லது 100% 70 முதல் 80% மக்கள் சென்னையை சேராதவர்கள். சென்னையை சேராதவங்க தான் 75-80% மக்கள். தமிழ்நாட்டின் பிற பகுதியை சேர்ந்த மக்கள் சென்னை விமானத்திற்கு வந்து விமானத்தை எடுத்துக்கொண்டு வெளிநாடு செல்கிறார்கள், மற்ற நகரங்கள் செல்கிறார்கள். சென்னையை சேர்ந்தவர்கள் செல்வது வெறும் 20% தான், 20% தான் போறாங்க. அப்ப நீங்க இதை அப்படியே நீங்க உயர்த்தி பார்த்தீங்கன்னா, கூட்டி பார்த்தீங்கன்னா 2030, 2040, 2050 பயணம் செய்யக்கூடியவர்களும் கிட்டத்தட்ட 75-80% பேர் சென்னையை சாராதவர்கள் இருப்பார்கள். அப்ப என்ன பண்றது? நான் இந்த பரந்தூர் விமானம் கொண்டு வரக்கூடிய சூழலியல் சிக்கல் கடைசியா போறேன். பரந்தூர் விமானம் இல்லை என்றால் என்ன செய்வது? அதனால கேள்வி உங்களுக்கு. ஏன் சென்னையை மையப்படுத்திய, சென்னையை குவிக்கப்பட்ட, சென்னையை நோக்கிய ஒரு வளர்ச்சி சித்தாந்தத்தை, வளர்ச்சி கோட்பாட்டை தமிழக அரசு வைக்கிறது? மதுரை வளர வேண்டாமா? கோவை வளர வேண்டாமா? தூத்துக்குடி வளர வேண்டாமா? திருச்சி வளர வேண்டாமா? உடுமலைப்பேட்டை வளர வேண்டாமா? உளுந்தூர்பேட்டை வளர வேண்டாமா? நெய்வேலி வளர வேண்டாமா? இங்கெல்லாம் விமான நிலையங்களும் விமான ஓடுபாதைகளும் இருக்கின்றன. என்னுடைய நண்பருடைய அக்கா மலேசியாவில் வாழ்ந்து வருகிறார். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் மலேசியாவிலிருந்து வரும்போது என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஊர் காரைக்குடி பக்கம், காரைக்குடியிலிருந்து இரவு கிளம்பி காலைல வீட்டுக்கு வந்துருவாங்க, தங்குவாங்க. அன்று இரவோ மறுநாள் அதிகாலையே கிளம்பி மலேசியாவுக்கு போவாங்க. அதை கடந்த 10 ஆண்டுகளாக வரவில்லை. நான் சில ஆண்டுக்கு முன்பாக அவங்கள பார்த்தேன். ஏன்கா நீங்க வரல கேட்டேன். லூசாராடி, சென்னைக்கு என்ன நான் வர போறேன், திருச்சியிலிருந்து ஃபிளைட்டை பிடிச்சி மலேசியா போறேன்னு சொன்னாங்க. இதுதான் நம்ம கேட்க நண்பர்களே. ஒவ்வொரு விமான நிலையம் மதுரை, திருச்சி, கோவை போன்ற விமான நிலையங்கள் சர்வதேச விமான நிலையங்களாக மாற வேண்டும், சர்வதேசமாக மாறணும். ஏன் இங்க ராமநாதபுரத்திலிருந்தும் டெல்டா மாவட்டத்திலிருந்தும் உடுமலைப்பேட்டையிலிருந்தும் ஏன் ஒரு 8 மணி நேரம் பயணம் செய்து சென்னைக்கு வந்து ஒரு விமானத்தை பிடித்துக் கொண்டு லண்டன் செல்ல வேண்டும்? ஏன் போனோம்? பதிலிருந்து வாரத்துக்கு ஒரு ஃபிளைட் ஆப்ரேட் பண்ணுங்க, கோவையிலிருந்து வாரத்துக்கு ஒரு ஃபிளைட் ஆப்ரேட் பண்ணுங்க, திருச்சியிலிருந்து வாரத்துக்கு ஒரு ஃபிளைட் பண்ணுங்க. லுஃப்தான்சாவோ, பிரிட்டிஷ் ஏர்வேஸோ, ஓமான் ஏரோ, கல்ஃப் ஏரோ, ஏதோ ஒரு விமானம் சேவை ஒரு வாரத்திற்கு ஒரு நாளை நடத்துங்கள். அந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்த விமானத்தை பயன்படுத்திக் கொண்டு அவர் ஊருக்கு செல்வார்கள். சென்னைக்கு வர வேண்டிய தேவை அல்ல. சென்னை தேவை எங்கேயுமே இல்லை. அப்ப நீங்க சென்னையை மையப்படுத்திய, சென்னையை குவிக்கப்பட்ட வளர்ச்சி முறைக்கு ஏன் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை கேட்பது இந்த பரந்தூர் விமானத்துக்கான ஒரு கேள்வியாக, முதல் கேள்வியாக வைக்கும். ஏன் சென்னைக்கு வரணும்?
இதை தவிர 100 ஏர் ஸ்கிரிப்ட்ஸ் நீங்க நம்ம எல்லாம் சூரரை போட்டு படம் பார்த்திருப்போம். அந்த சூரரை போட்டு படம் என்ன சொல்லுச்சு? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விமான ஓடுபாதைகளை கண்டறிந்து சின்ன சின்ன விமானங்களை இயக்குவதுதான் அந்த படத்தினோட மைய கருவா இருக்கும். இன்னைக்கு நாம் கேட்பதுதான், வளர்ச்சி என்பது சென்னையை சேர்ந்த வளர்ச்சி ஏற்படாது, தமிழகத்தின் எல்லா பகுதியிலும் வளர வேண்டும், தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களும் வளர வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இந்த போராடக்கூடிய மக்கள் வைக்கிறார்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அவ்வளவு முக்கியமான விஷயம் அது. இன்னைக்கு ஒரு இன்னொரு விஷயம் சொல்றாங்க, சென்னைக்கு வரவில்லை, சென்னைக்கு விமான நிலையம் வரவில்லை என்றால், சென்னைக்கு புதிய விமான நிலையம் வரவில்லை என்றால் தொழிற்சாலைகள் இயங்காது, தொழிற்சாலை வராதுன்னு சொல்றாங்க. தமிழகத்திற்கு தொழில் செய்ய வரக்கூடிய தொழில் முனைவோர் தமிழ்நாட்டில் 8 வழிச்சாலை இருக்கா, 16 வழிச்சாலை இருக்கா, விமான நிலையம் பார்க்கறது நிறைய இருக்குது. அவங்க எதை நம்பி தமிழ்நாட்டுக்கு வராங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள மனித வளத்தை மட்டுமே நம்பி வருகிறார்கள். இங்க இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, இங்க மேக்ஸ் படிச்சவங்க இருக்காங்க. அமைதியான மதச்சண்டை ஜாதி சண்டை இல்லாத ஒரு சூழல், அந்த சூழலால் தான் தமிழகத்திற்கு தொழில் முனைவர் வருகிறாரே ஒழிய நீங்கள் கட்டி வைத்திருக்கின்ற 16 வழி சாலைக்காகவும் விமான நிலையத்துக்காகவும் வருவதல்ல. விமான நிலையம் பயன்படுத்துறவங்க எப்படியா வந்து போயிருவாங்க. இன்னைக்கு இன்னொரு விஷயம், சரக்கு போக்குவரத்தை சொல்கிறார்கள். கார்கோ நமக்கு எல்லாம் தெரியும், நிறைய கார்கோ போர்ட் மூலமா போகுது. இந்த கார்கோ அனுப்பணும் சொல்லி தான் சென்னை விமான நிலையம், சென்னை போர்ட்டு, தூத்துக்குடி போர்ட்டு, எண்ணூர் போர்ட்டு உருவாக்கணும். அந்த உருவாக்கப்பட்ட கொள்திறன் இருக்குல்ல, ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி, எவ்வளவு சரக்குகளை இந்த துறைமுகங்கள் கையாளுமோ அதில் 50% கூட அந்த துறைமுகங்கள் கையாள்வதில்லை, 50% கையாள்வதில்லை. மிச்சம் எல்லாம் அப்படியே சும்மாதான் இருக்குது. அதே போல்தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சொல்கின்ற வளர்ச்சி சித்தாந்தம் தமிழகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் பரந்தூரில் இந்த விமான திட்டத்தை கைவிடுங்கள் என்று தமிழக முதலமைச்சரை நாங்கள் கோருகிறோம். மக்களின் சார்பாக நீங்க அதையும் மீறி இந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்னவென்றால் சென்னை மட்டும் வளர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த குற்றச்சாட்டை நாங்கள் சேர்த்தே சொல்கிறோம். மதுரை வளர வேண்டாம் என்று நினைக்கிறீர்கள், கோவை வளர வேண்டாம் நினைக்கிறீர்கள், தூத்துக்குடி வளர வேண்டாம் நினைக்கிறீர்கள், இன்னும் தமிழகத்தின் பிற பகுதியில் வளர வேண்டாம் என்று நினைக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். தயவு செய்து அதனால் இந்த திட்டத்தை நீ கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த திட்டம் சென்னை 2005, 2015, 2021 வெள்ளத்தில் மிதந்தது. சென்னையை வெள்ளத்தில் மிதக்க வேண்டும் என்றால் நீரியல் நிபுணர் ஜனகராஜன் அவர்கள் தெளிவாக சொல்கிறார். சென்னைக்கு எப்படிங்க வெள்ளம் வரும்? சென்னைக்கு எங்கிருந்து தண்ணி வரும்? சென்னைக்கு மழை நீர் எங்கிருந்து வரும்? சென்னையில் இருக்கின்ற வெள்ள நீர் 4 மாவட்டங்களில் பெய்யக்கூடிய நீர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர், இந்த 4 மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை தான் சென்னைக்கு வெள்ளமாக வருகிறது. ஏன் அடிக்கடி கடலூர் வெள்ளத்தில் மிதக்குது? ஏனென்றால் கடலூருக்கு மேற்கு பக்கமாக உள்ள 7 மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர் போன்ற 7 மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை நீர் தான் கடலூருக்கு போய் கடலூர் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. நம்ம சென்னை வெள்ளத்தில் தத்தளிப்பதற்கு காரணம் இந்த 4 மாவட்டங்களில் பெய்யக்கூடிய வெள்ளம் தான், மழை தான் முக்கியமான காரணம். நம்ம சென்னையில் ஏற்கனவே இருக்கின்ற நீரெல்லாம் அழிச்சிட்டோம். நமக்கு தெரியும், லாங் டேங்க் ஒரு பெரிய டேங்க் இருந்துச்சு, அவரை மிச்சம் தான் இன்னைக்கு இருக்க சேத்துப்பட்டு ஏரி. வள்ளுவர் கோட்டம் கட்டப்பட்டிருப்பது ஒரு நீர்நிலை அழிச்சுதான். மாம்பலம் கால்வாய், ஒட்டேரி நல்லா, காட்டன் கால்வாய் என்று அனைத்து ஓடைகளும் நீர்நிலைகளும் உள்ள பகுதியாக சென்னை இருந்துச்சு. இந்த நீர்நிலைகளாக அழிச்சதுனால தான் 2005, 2015, 2021 வெள்ளத்தால் சென்னை சிக்கி தவித்தது. மேலும் சென்னை வெள்ளத்தில் சிக்கி தவிக்க வேண்டாம் என்றால் நீரியல் நிபுணரான ஜனகராஜன் அவர்கள் தெளிவாக சொல்றார், சென்னை வெள்ளத்தில் சிக்காமல் தத்தளிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் சென்னைக்கு மேற்கு பக்கமாக உள்ள இந்த 3 மாவட்டங்களில் உள்ள 4000 நீர்நிலைகளை நீங்கள் தூர்வாரி முழுமையாக பராமரிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இந்த 4000 நீர்நிலையும் நீங்கள் பராமரிச்சீங்கன்னா, நீங்க தூர்வாரி பராமரிச்சீங்கன்னா எவ்வளவு தண்ணியை சேமிக்க முடியும் தெரியுமா? 100 டிஎம்சி தண்ணியை சேமிக்க முடியும். எவ்வளவு தண்ணி? 100 டிஎம்சி தண்ணி. காவேரி நாம் சண்டை போடுவது 5 டிஎம்சி 10 டிஎம்சி. இந்த 4000 நீர்நிலைகளையும் தூர்வாரி முழு கொள்ளளவு கொண்டு வந்தால் நம்மால் 100 டிஎம்சி தண்ணியை சேமிக்க முடியும் என்று ஜனராஜன் அவர் சொல்கிறார். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதுதான் பொது வழியில் கிடைத்த தரவுகளை வைத்து தயாரிக்கப்பட்ட மேப். இங்க ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, இதுதான் அறிவிக்கப்பட்டுள்ள விமான நிலைய பகுதி. இந்த ப்ளூ கலர் எல்லாம் நீர்நிலை சம்பந்தப்பட்ட பகுதிகள், இந்த ப்ளூ கலர் எல்லாம் நீர்நிலை சம்பந்தப்பட்ட பகுதிகள், இந்த பச்சை கலர் எல்லாம் விவசாய நிலங்கள். இந்த பச்சை கலர்லாம் விவசாய நிலங்கள், இந்த ப்ளூ கலர்லாம் நீர்நிலை சம்பந்தப்பட்ட பகுதிகள். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நான் தோழர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க 4700 ஏக்கர் சொல்றாங்களே, அதுல 3500 ஏக்கர் நீங்க வந்து விளைநிலம்னு சொல்றீங்களே, மிச்சம் இருக்க 1700 ஏக்கர் என்னன்னு கேட்டாங்க. நான் என்ன புறம்போக்கு கேட்டேன். ஆமா புறம்போக்கு தான். என்ன புறம்போக்கு? நீர்பிடி புறம்போக்கு பகுதிகள், ஏரி, குளம், குட்டை, தாங்கல், ஊரணி போன்ற நீர்பிடிப்பு பகுதிகள்.
நீர்நிலை சம்பந்தப்பட்ட பகுதிகள் அவைதான் மீதம் இருக்கின்ற 1700 ஏக்கர். ஒரு 200 ஏக்கர் மேய்ச்சல் நிலம் சொல்றாங்க. நன்சை நிலமும் புன்சை நிலமும் ஒரு 3000 ஏக்கர். வருடத்திற்கு 3 போகம் விளையக்கூடிய பகுதிகள். நெல் போடுறாங்க, சில சமயம் கரும்பு போடுறாங்க. அப்ப தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்த விளைச்சல் நிலமாக பாதுகாக்கப்பட வேண்டும். நீர்நிலை பாதுகாக்கப்பட வேண்டும். சென்னையை வெள்ளத்திலிருந்தும் வறட்சியிலிருந்தும் பாதுகாப்பதற்கு இந்த பகுதி மிக மிக முக்கியமான பகுதி. அவர் சொன்னார்ல, அந்த கம்பன் கால்வாய் பல ஏரிகளை நிரப்பிவிட்டு கடைசியாக சேரக்கூடிய இடம் வந்து செம்பரம்பாக்கம் ஏரி. சென்னையுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் செம்பரம்பாக்கம், புழல், ரெட் ஹில்ஸ், சோழவரம் இந்த 4 ஏரிகளுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. இந்த 4 ஏரியோட கொள்ளல் தெரியுமா? இந்த 4 ஏரியும் சுத்தமா தூர்வாரி முழு கொள்ளல வச்சோம்னா 10 டிஎம்சி தண்ணி. சென்னை மாவட்டத்தில் ஒரு வருஷம் தேவை தெரியுமா? 11 டிஎம்சி தண்ணி. அப்ப சென்னை மாவட்டம், சென்னை மக்கள் வறட்சியால் கஷ்டப்படாமல் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு இந்த சோழவரம் ஏரியும், அந்த சோழவரம் ஏரிக்கு நீர் கொண்டக்கூடிய இந்த கம்பன் கால்வாயும் மிக மிக முக்கியமானதாகும். ஸோ கம்பன் கால்வாயை காப்பாற்று என்பது பரந்தூர் மக்களுக்கு மட்டுமல்ல, ஏகனாபுரம் மக்களுக்கு மட்டுமல்ல, சென்னை மக்கள் வெள்ளத்திலும் வறட்சியிலும் சிக்கி தவிக்காமல் இருப்பதற்கு கம்பன் கால்வாயை நாம் காப்பாற்றி ஆக வேண்டும். இந்த காலநிலை மாற்றம் என்ன பண்ணுது? இனிமே இந்த டயலாக் வரும், பழைய படத்துல டயலாக் வரும், மாதம் மும்மாறி மழை பெய்யுதா மண்ணான் டயலாக் வரும். இனிமேல் அப்படி கிடையாது. 3 மாசத்துல பெய்ய வேண்டிய மழை 3 மணி நேரத்தில் பெஞ்சு தீக்கும். சென்னையில் 2005 50 சென்டிமீட்டர் மழை ஒரு நாள் பெஞ்சது, 500 மில்லிமீட்டர் மழை பெஞ்சது. டிசம்பர் 31, 2021 அன்னைக்கு மட்டும் 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது சென்னையில். அப்போ இந்த மாதிரி குறைந்த காலவெளியில் தீவிரமான மழைப்பொழிவுகள் வரும். அப்போ தீவிரமான மழைப்பொழிவு வரும்போது எது காப்பாற்றும் என்றால் இந்த இதை போன்ற நீர்நிலைகளும் ஓடைகள் தான் பெரிய அளவில் வெள்ளம் ஏற்படாமல் நம்மை காப்பாற்றும், நகரங்களை காப்பாற்றும். இது தயவுசெய்து நாம் நினைச்சுக்கோங்க. நான் இன்னொரு சேர்த்து சொல்ல வருவேன். இந்த விமான நிலையத்தை நீங்கள் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று முடிவித்து விட்டால் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக நான் சொல்றேன். இல்லப்பா, நீ சொல்ற மாதிரி எங்களுக்கு வந்து மதுரையெல்லாம் போக முடியாது, தூத்துக்குடிலாம் போக முடியாது, கோயம்புத்தூர்லாம் போக முடியாது, இந்த விமான நிலையத்தை தான் நாங்கள் விரிவாக்கம் செய்யணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அரசிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என்ன கோரிக்கை தெரியுமா? இந்த விமானத்தை ஒட்டியுள்ள பகுதிகள் 852 ஏக்கர் இருக்கு. கிருகம்பாக்கம் என்கிற பகுதி, அந்த பகுதியில் உள்ள நிலத்தை ஏர்போர்ட்டுக்கு அரசு அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, 2010 அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. அதன் பிறகு என்ன காரணத்தினாலோ அந்த திட்டத்தை எடுத்துட்டு போக முடியல. அந்த 852 ஏக்கரும் அறிவிக்கப்பட்ட இடங்களும் அப்படியே இருக்குது. இங்க முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். பரந்தூர் ஏகனாபுரம் மக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய கிரகம்பாக்கம் மக்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் கிரகம்பாக்கத்தை எடுக்கணும்னு நான் சொல்ல, ஆனால் வித்தியாசம் இருக்கு. என்ன வேறுபாடு என்றால், பரந்தூர் ஏகனாபுரம் மக்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை அங்கே வைத்துக் கொண்டுள்ளார்கள். அவங்க விவசாயம் பார்க்குறாங்க. அன்னைக்கு வந்த தோழர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு 4000 ரூபாய் வருமானம் போதும் ஒரு மாசத்துக்கு சொல்றாங்க. எங்களுக்கு உணவு இருக்குது, வீடு இருக்குது, எங்க தற்சார்பு வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நீங்க இந்த இடத்த வந்து 3 மடங்கு 10 மடங்கு கொடுக்குன்னு சொல்றீங்க. ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்குவோம். 3 லட்ச ரூபாய் எங்களுக்கு தெரியுங்க, எங்க வீட்டுக்கு 30 லட்ச ரூபாய் தெரியுங்க இடத்துக்கு. ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்குவோம் பேச்சுக்கு. என்ன கேட்குறாங்க? இந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியுள்ள பகுதியில் நிலத்தின் மதிப்பு 100 மடங்கு கூடிடுச்சு. 10 லட்சம் விற்ற இடம் இன்றைக்கு 10 கோடி. 10 லட்சம் விற்ற இடம் 1 கோடி அல்ல, 10 லட்சம் விற்ற இடம் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் போகுது. அப்ப என்ன கேள்வி? நீங்கள் கொடுக்கின்ற 20,000, 30,000, 1 லட்சம் பணத்தை வச்சு எங்களால் எவ்வளவு நிலத்தை நாங்கள் வாங்க முடியும்? அப்ப நாங்கள் விவசாயம் செய்வதற்கு நிலம் எங்க இருக்கும்? அப்ப நாங்கள் ஒட்டுமொத்தமா ஊரை காலி பண்ணிட்டு வேலூர், தண்டரம்பட்டு, செய்யார் அந்த போய் வாழணும் ஒழிய எங்கள் பூர்வீகத்தை விட்டு நாங்கள் எப்படி நாங்கள் கேட்கலாம். ஒரு கேள்வி கேட்டேன், நல்ல கேள்வி, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சரிங்க, எங்க நிலத்துக்கு பணம் கொடுத்துருவீங்க, வீட்டுக்கு பணம் கொடுத்துருவீங்க, எங்க நேட்டிவிட்டிக்கு யாருங்க பணம் தருவாங்க கேட்டார். எங்களுடைய பூர்வீகத்துக்கு யார் பணம் தருவா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நாங்கள் வாழ்ந்து வரக்கூடிய பகுதிக்கு என்ன விலையை உங்களால் நிர்ணயம் செய்ய முடியும்? இது முக்கியமான கேள்வி. 3 மடங்கு, 2 மடங்கு, 10 மடங்கு. ஆனால் எங்களுடைய பூர்வீகத்திற்கு, எங்களுடைய நேட்டிவிட்டிக்கு யார் இடம் தருவா? என்ன விலை கொடுக்கணும்னு கேட்டார். நியாயமான கேள்வி. அப்ப தற்சார்பு வாழ்வியலை விட்டுவிட்டு, அவர்கள் சுயமாக வாழக்கூடிய வாழ்வியலை விட்டுவிட்டு நாங்கள் ஏர்போர்ட்ல போய் ஒரு கிளீனரை வேலை செய்ய போறோமா? ஏர்போர்ட்ல போய் ஒரு லோட் மேன வேலை செய்ய போறோமா? அல்ல ஏர்போர்ட்ல போய் நாங்கள் என்ன செய்ய போறோம்? எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு விவசாயம் பண்ண தெரியும், ஆடு மாடு வளர்க்க தெரியும்,
கோழி வளர்க்க தெரியும். இந்த எல்லா தற்சார்பு வாழ்வியலும் விட்டுவிட்டு ஒரு ஏர்போர்ட்ல கூலியாக ஆக்குவதற்கான அரசு முயற்சி செய்கிறார். கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி. மிக மிக முக்கியமான கேள்வி. நான் இந்த 13 கிராம மக்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்தால், ஒற்றுமையாக இருந்தால் ஒருபோதும் எந்த அரசாலும் உங்களை விலைக்கு வாங்க முடியாது. கடந்த 15 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய சுற்றுச்சூழல் போராட்டங்களில் பங்கெடுத்து முறையில் சொல்கிறேன், அரசு உங்களிடம் ஜாதியை காமிக்கும், மதத்தை காமிக்கும், வர்க்கத்தை காமிக்கும், பணத்தை காண்பிக்கும், பல வழிகளில் உங்களை சலவை செய்து உங்கள் நிலத்தை வாங்க முயற்சிக்கும். அது எந்த அரசாங்கம் தான் சரி, எந்த அரசாங்கம் தான் சரி. 10 ஆண்டுகள் நம்மாழ்வாரும் பேராசிரியர் ஜெயராமனும் PR பாண்டியனும் இன்னும் பல விவசாய தோழர்களும் விவசாயிகளும் அரசியல் இயக்கங்களும் சமூக இயக்கங்களும் போராடி மீத்தேன் ஹைட்ரோகார்பன் திட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு வேளாண் பாதுகாப்பு சட்டத்தை கொடுத்தோம். 15 ஆண்டுகள் போராட்டம், ஒற்றுமையான போராட்டம். அவ்வளவு பேர் களத்தினாங்க. அனைத்து அரசியல் கட்சியும் வந்துச்சு, சமூக இயக்கம் வந்துச்சு, அனைவரும் இணைந்து போராடியதால் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டம் நிறைவேற்றப்பட்டது தமிழக அரசால். இது ஏன் நான் சொல்றேன்னா, மக்கள் ஒற்றுமையாக நின்று போராடினால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அதுவும் குறிப்பாக நீதியரசர் ஹரிபரந்தாமன் சொன்னதை போல் பெண்கள் போராட்டத்தில் முன்னணி இருந்தால் ஒருபோதும் நம்மை யாராலும் வெல்ல முடியாது. உலகத்தில் எந்தெந்த போராட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளவோ அந்த போராட்டங்கள் பெண்களால் முன்னெடுக்கப்பட்டவை. அது அமெரிக்காவில் ரேச்சல் கார்சன் முன்னெடுத்த போராட்டமாக இருக்கலாம், போபாலில் பெண்கள் முன்னெடுத்த போராட்டமாக இருக்கலாம், இடிந்தகரையில் பெண்கள் எடுத்த போராட்டமாக இருக்கலாம், இன்னும் மத்திய இந்தியாவில் பல பெண்கள் இணைந்து பல பழங்குடியின பெண்கள் இணைந்து மேற்கொண்ட நியாங்கிரி மலை போராட்டமாக இருக்கலாம். எந்தெந்த போராட்டங்களில் பெண்கள் முன்னணியில் அன்றைக்கு இருந்த அந்த சிப்கோ சொல்லக்கூடிய மரங்களை கட்டுப்பிடித்து பெண்கள் என்று ஒரு பெரிய அணைக்கட்டு நிப்பாட்டினார்களே, அந்த சிப்கோ மூமெண்ட் போராட்டமாக இருக்கலாம். எல்லா போராட்டங்களும் எந்தெந்த போராட்டங்களில் பெண்கள் முன்னணியில் இருந்தார்களோ அந்த போராட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளன. நாங்கள் உங்களிடம் வைக்கின்ற கோரிக்கை எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இதே போன்று இந்த 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 ஒற்றுமைக்காக இந்த ஒற்றுமையோடு நீங்கள் போராட வந்து உங்களுக்காக மட்டும் கிடையாது, ஏதோ அந்த 13 கிராம மக்களுக்கான போராட்டம் அல்ல. சென்னையை வெள்ளத்திலும் வறட்சியிலும் காக்கின்ற போராட்டம், தமிழகத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்கின்ற போராட்டம். நான் இன்னொரு விஷயம் சேர்த்தே சொல்றேன், இங்க இருக்கின்ற சிலர் அதை ஒற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சென்னை ஏர்போர்ட்டை தான் நீங்க விரிவாக்கம் பண்ண நினைச்சீங்கன்னா, என்ன பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை தேவையில்லை. கோவை விரிவாக்கம் பண்ணுங்க, மதுரையை விரிவாக்கம் பண்ணுங்க, திருச்சியை விரிவாக்கம் பண்ணுங்க, தூத்துக்குடியை பண்ணுங்க தான் நாங்க சொல்றோம். ஆனால் அதெல்லாம் மீறி சென்னையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் சென்னை விமானத்துக்கு அடுத்ததாக ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு ஒன்று இருக்குது, OTA சொல்லி. அவரிடம் 750 ஏக்கர் இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம NIT ஆப்டெக் சென்டர் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர், அது மாதிரி ஆபீசர்ஸை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு அகாடமி. அது ஒன்றும் விமான தளம் அல்ல, அது ஒன்றும் கப்பல் படை தளம் அல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜிக், அதாவது ஒரு தேசத்தின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தளம் அல்ல. அது வருஷத்துக்கு 49 ஆபீசர்ஸை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு அகாடமி, அது ஒரு பயிற்சி நிலையம். உங்க பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் படிக்கணும்னா நீங்க NIT அனுப்புறீங்கல்ல, உங்க பிள்ளைகள் கம்ப்யூட்டர் படிக்கணும்னா நீங்க ஆப்டெக் அனுப்புறீங்கல்ல. ஆனால் இந்திய ராணுவத்துக்கு தேவையான ஒரு 50 ஆபீசர்ஸை 50 அலுவலர்களை பயிற்சி செய்து அனுப்பக்கூடிய நிலையம் அந்த OTA, ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி. நாங்கள் கேட்கிறோம், அதுவும் ஒன்றிய அரசாங்கம், ஏர்போர்ட்டும் ஒன்றிய அரசாங்கம், அதுவும் ஒன்றிய அரசாங்கம் தான், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒன்றிய அரசாங்கம் தான், ஏர்போர்ட்டும் ஒன்றிய அரசாங்கம் தான். உங்கள் சென்னை விமானத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் அந்த OTA வந்து 750 ஏக்கரை வாங்கி கொள்ளுங்கள். கவர்னர் மாளிகை 500 ஏக்கர் இருக்கு, கரெக்டா? ஸோ அந்த OTA வந்து இன்னைக்கு எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, அந்த மக்கள் வந்து அங்க பயிற்சி கூடிய 50 ஆபீசர்ஸும் குதிரை பந்தயம் விளையாடுவாங்க, கால்ஃப் விளையாடுவாங்க. ஒரு செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு 100 ஏக்கரை கொடுத்து நீங்க ஷிப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப இருக்கின்ற சென்னை விமான நிலையத்தை அந்த OTA-யும் சேர்த்து கொண்டால் புதிதாக ஒரு விமான நிலையம் தேவையில்லை என்பதை நிச்சயமாக எங்களால் சொல்ல முடியும். இது ஒன்றும் இந்தியாவின் தேச பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய, பாதுகாப்பு உறுதி செய்யறாங்களா இல்லையான்னு தெரியல, அது வேற விஷயம். இந்தியாவின் தேச பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு கப்பற்படை தளமோ விமானப்படை தளமோ அல்ல. இது ஒரு ட்ரைனிங் சென்டர். ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் இருக்கிற மாதிரி, எத்திராஜ் காலேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டர், அவ்வளவுதான். அது நீங்க வந்து OTA-ல கிண்டியில மீனபாக்கத்தை வச்சு சொல்லித்தரணும் அவசியமே கிடையாது.
உங்களுக்கு வேணா நீங்க செங்கல்பட்டு போக ஒரு 100 ஏக்கர் வாங்கிட்டு போயிடுங்க. எங்க விமான நிலையத்தை உடனே சில நண்பர்கள் கேட்டாங்க, அது எப்படி சாத்தியமாகும்? ஏன் சாத்தியமாகாது? 10,000 பேர் ஒரு வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய ஒரு 3,100 ஏக்கர் நீங்க வந்து கையகப்படுத்தி கிடைக்கும் போது ஒரு 50 ஆபீசரை ட்ரெயின் பண்ண ஒரு 750 ஏக்கர் வாங்க முடியாதுங்களா? வாங்க முடியாதா? வாங்க முடியும். நாம் இந்த விஷயத்தை உறுதியாக சொல்வோம். ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அந்த நிலத்தை சென்னை ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி கையகப்படுத்திக் கொள்ளட்டும் என்ற கோரிக்கை நம்ம அப்போ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, சென்னை விமான நிலையத்தை இயக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் சென்னை விமான நிலையத்தை இயக்கக்கூடிய விமான நிலைய அதிகாரிகள் அந்த நிறுவனம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறையிடமிருந்து அந்த 750 ஏக்கரை வாங்கிக்கோங்க. சென்னை விமானத்தை வந்து விரிவாக்கம் பண்ணுங்க. யார் உங்களை வேண்டான்னு சொன்னா? யார் உங்களை வேண்டாம்னு சொன்னா? காசு ஆகாது. ஏன்னா ஒரு அரசு இன்னொரு அரசு தான். செலவு ஆகாது. நீங்க எங்களுக்கு 10 மடங்கு தர வேண்டாம். ஏகனாபுரம் மக்கள் 10 மடங்கு தர வேண்டாம். பரந்தூர் மக்கள் 10 மடங்கு தர வேண்டாம். அங்க இருக்கின்ற கட்டுமானங்களை வேற எங்கேயா ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த 750 ஏக்கர் நிலப்பரப்பை நீங்க கையெழுப்படுத்திக் கொள்ளுங்கள். இது முக்கியமான விஷயம் நான் பார்க்கிறோம். உங்களுக்கு ஒருவேளை கோவை மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, தூத்துக்குடி மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, சென்னை விமானத்தான் விரிவுபடுத்த வேண்டும் என்றால் இந்த ஓட்டிய நிலத்தை நீங்க கையப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையை நாங்கள் மக்களின் சார்பாக வைக்கிறோம். நான் எல்லா ஊரும் எனக்கு வந்து சில ஊர்கள் பேர்கள் தெரியும், பேர் தெரியாது. ஆனா எனக்கு ஏகனாபுரம் ஊர் வந்து ரொம்ப பாதிச்ச ஒரு பெயர். இந்த அஜித் வந்து ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, சிட்டிசன் படத்துல. அது வந்து அத்திப்பட்டின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தை வந்து அந்த படத்தில் வரக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகளா சேர்ந்து அத்திப்பட்டிங்கிற கிராமத்தை இந்திய வரைபடத்திலிருந்து அழித்து விடுவார்கள். நண்பர்களே, நாங்கள் அறிந்த வகையில் நாங்கள் கடந்த 20 ஆண்டுகளாக பொது சமூகத்தில் இருக்கிறோம், வரலாறை படித்துள்ளோம். ஆனால் கடந்த 25-30 ஆண்டுகளில் அத்திப்பட்டியை போன்ற ஒரு நிலைமை வர இருப்பது ஏகனாபுரம் கிராமத்திற்கு தான். 650 ஏக்கர் நிலத்தையும் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நீர்நிலை புறம்போக்குகளையும் கிட்டத்தட்ட 610 வீட்டுகளையும் ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்ய உள்ளது இந்த பரந்தூர் விமான நிலையம். அது என்ன நியாயம்? இது சுதந்திரமா? இது ஜனநாயகமா? இது ஒரு கிராமத்தை இந்திய வரைபடத்திலிருந்து துறைத்தெறியக்கூடிய உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? யாரால் வாழ முடியாது. எல்லா வீடுகளையும் கையப்படுத்த போகிறார்கள், எல்லா நிலத்தையும் கையப்படுத்த போகிறார்கள். தமிழகத்தின் அடுத்த அத்திப்பட்டியாக ஏகனாபுரம் மாறிவிடும். இது என்ன நியாயம்? இது அது எப்படி ஒரு கிராமத்தை முழுவதும் அழித்து விட முடியும்? அது போக 2 துணை கிராமங்கள் ஹேம்லெட்ஸ் 2 முழுமையாக போகுது. அப்போ கடந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அங்க வாழ்ந்து வரக்கூடிய மக்களின் நிலை என்னாகும்? தண்டாரம்பட்டுக்கு நினைச்சு விட்டுருவீங்களா வேலு சார்? நான் கேட்கிறேன், தண்டாரம்பட்டு கிராமத்தை, தண்டாரம்பட்டு ஊர்வை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் நினைத்தால் இன்றைக்கு அமைச்சராகக்கூடிய திரு வேலு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இந்த கேள்வி கேட்கணும். ஏற்றுக்கொள்வாரா? சொந்த ஊர் தான் தண்டாரம்பட்டு. அன்னைக்கு அவர் தான் மக்களை சந்திக்க வந்தார். ஏற்றுக்கொள்வாரா? அவரு எப்படி ஏற்றுக்குவாரு? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயமா? நண்பர்களே, இந்த பரந்தூர் விமான நிலையம் நிச்சயமாக தேவையற்ற ஒன்று. மாற்று வழிகள் இருக்கின்றன. இந்த பரந்தூர் விமான நிலையத்தை தடுப்பது என்பது சென்னையை வெள்ளத்திலிருந்தும் வறட்சியிலிருந்தும் காப்பதற்கான முக்கியமான படியாக நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு படியாக நினைக்கிறோம். ஏற்கனவே தமிழ்நாடு தனக்கு தேவையான அரிசியில் 30% அரிசி பிற மாநிலம் தான் வாங்கி கொண்டிருக்கு. நீங்க காலையில் எழுந்து 3 இட்லி சாப்பிட்டீங்கன்னா அதுல 1 இட்லிக்கான அரிசி ஆந்திரால இருந்து, கர்நாடகால இருந்து, பஞ்சாப்ல இருந்து, ஒடிசால இருந்து தான் வருது. ஏற்கனவே இதை போன்ற விவசாய நிலங்களை, விளைநிலங்களை விட்டுவிட்டால் நிச்சயமாக நம்ம உணவு பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. நான் இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பரந்தூர் அந்த பகுதியில் உள்ள 13 கிராம மக்கள், நீங்கள் முன்னெடுத்துள்ள போராட்டம் கடந்த 75 நாட்களுக்கு முன்ன மேலாக நீங்கள் முன்னெடுத்துள்ள போராட்டம் ஒரு சாதாரண போராட்டம் அல்ல. வெறும் பரந்தூர் மாநிலத்துக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய போராட்டம், சென்னையை வெள்ளத்திலும் வறட்சியிலும் காப்பதற்கான போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்துள்ளீர்கள். தயவு செய்து ஒற்றுமையாக இருந்து இந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற கோரிக்கையை சென்னை மக்களின் சார்பாக நான் உங்களிடம் வைக்கிறோம். இந்த போராட்டத்தில் பூலை நண்பர்கள் என்றைக்கும் உங்களுக்கு துணையாக நிற்போம் என்று உறுதியளித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.